டைம் டிராவல் பை டைம் மிஷின். டைம் டிராவல் பண்றதுக்கு அமெரிக்காவை சேர்ந்த சயின்டிஸ்டான ரொனால்ட் மெலட் ஒரு ஐடியா சொல்றாருங்க. அவர் சொல்ற ஐடியா படி ஒரு ரொட்டேட்டிங் சிலிண்டரை எடுத்துக்கிட்டு அதுல லேசர் லைட்டை ரொட்டேட் பண்ண வைக்கிறாருங்க. ரொட்டேட் பண்ண வைக்கும் போது அதுக்குள்ள கிராவிடேஷனல் ஃபீல்டு உருவாகுதுன்னு சொல்றாருங்க. இது வந்து பிளாக் ஹோல்ல இருக்கிற கிராவிடேஷனல் ஃபீல்டு அளவுக்கு இருக்கும்னு இவர் சொல்றாருங்க. இதன் மூலமா ஸ்பேஸ் டைமை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றாருங்க. 2000லயே இவர் சொன்ன இந்த தியரியை பப்ளிஷ் கூட பண்ணியிருக்கிறாருங்க. பிராக்டிகலா பண்றதுக்கு கூட ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இந்த மிஷினை மட்டும் இவர் கிரியேட் பண்ணா இதுதான் உலகத்தோட முதல் டைம் மிஷினா இருக்குங்க. இந்த மிஷின் மூலமா நம்மளால பாஸ்டுக்கும் ஃபியூச்சருக்கும் போக முடியும்னு இவர் சொல்றாருங்க. ஆனா இந்த மிஷின் உருவாக்குறதுக்கு நியூட்ரான் தேவைப்படுறதுனாலையும் இந்த மிஷின்ல ஃபெயில்டு மாடல் பல சயின்டிஸ்ட் சொன்னனாலே இவரால ஃபண்டை ரைஸ் பண்ண முடியலைங்க. இதே மாதிரியே டைம் மிஷின் தியரியை 1923 வருஷத்திலேயே பிராங்க் டிப்ளர்ங்கிறவரு தியரியா பப்ளிஷ் பண்ணாருங்க. ஆனா பிராங்க் டிப்ளர் சொன்ன டிப்ளர் சிலிண்டர் உருவாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டங்க. டிப்ளர் டைம் மிஷின் ஒர்க் ஆகணும்னா அந்த சிலிண்டர் வந்து இன்ஃபினைட் டிஸ்டன்ஸுக்கு இருக்கணுங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் எனர்ஜி அந்த சிலிண்டருக்குள்ளார இருக்கணுங்கிறாங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் டைம் டிராவல் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு விஷயமே நடக்காத விஷயம்னால இந்த மிஷினை கிரியேட்டே பண்ண முடியாது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதனால இது வெறும் சூடோ சயின்ஸா மாறிடுச்சு.